ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்டாருக்கு டேட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மோர் ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். அயானுக்கு செகண்ட் மிட் டர்ம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா 1 o'clock என்ன ஸ்கூல் விட்டாங்க. ஸோ அவனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஷாப்புக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பசங்களும் பையனா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே வாங்கி தந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்க 2 பேரையும் கடைக்கு கூப்பிட்டு போனால் அவங்க வாங்குற ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த பிரிங்கிள்ஸ் தான். அதுலேயும் ஜயான் குட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரிங்கிள்ஸ் வாங்கினா கையிலேருந்து தரவே மாட்டான் பில் போடுறதுக்கும். அந்த வீட்டுக்கு போனதுமே ஜயான் குட்டியை தூங்க வச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கா. ஸோ ஜயான் வேண்டாம், அயானை மட்டும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அயானை மட்டும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ஜயான் குட்டி பையனா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இன்லஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜயான் குட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷூட்லாம் முடிஞ்சிட்டு இஃப்டார் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இஃப்டார் ஓப்பன் பண்ண எல்லாரும் உட்காந்தாச்சு. நோம்பு வச்சுட்டு நல்ல வெயில் வரியா ஷூட்க்கு போயிட்டு வந்தது ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். நோம்பு திறந்ததுமே மக்ரிப் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுத்துட்டேன். 8 o'clock அலாரம் வச்சிருந்தேன். ஜயான் குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு தராவி நமாஸ்க்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இங்க தராவி நமாஸ் 9 o'clock தான். ஸோ கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்டாருக்கு முன்னாடி விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மாமியார் தான் குக் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி தக்காளி வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நோம்பு திறந்ததுமே டயர்ட் ஆயிடுவோம் இல்லையா, அதனால தான் சீக்கிரமாகவே குக் பண்ணி முடிச்சிடுவோம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாங்களா. நான் தக்காளி வெங்காயம் எடுக்கும்போது இந்த ஜூஸ் ஜயான் குட்டி பாட்டுட்டாங்க வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அவனுக்கு கொஞ்சம் போட்டு டாய்ஸ்லாம் போட்டு விட்டுட்டேன் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. மசூதியில் நோம்பு காட்டார் முடி இந்த டுவா ஸ்டிக்கர்ஸுமே தந்துருந்தாங்க. ஸோ டோரில் அதுக்கப்புறம் பாத்ரூம் அவுட் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் மாமியார் பார்த்தீங்கன்னா ஈட்காக எனக்கு வாங்கி தந்துருந்தாங்க. ஸ்டிச்சிங்க்கு டெய்லர் கிட்ட தரணும். நைட்டிஸுமே 2 வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ வர இருக்கிற பிரைடல் சீசன்ஸ்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் கம்மி பட்ஜெட்ல சூப்பரா மேக்கப் பண்ணுவாங்கன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஜமீலான்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரைடல் மேக்கப் ஜஸ்ட் 6,999 அண்ட் ரெண்டல் ஜுவல்ஸுமே காம்ப்ளிமெண்டரியா தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ்தெட்டிக் செமி பர்மனன்ட் மேக்கப் ஜஸ்ட் 5,999 பண்றாங்க. அண்ட் பிரைடல் மெஹந்தி 1,500 rupeesக்கே வச்சு விடுறாங்க. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா அவங்க உங்க வீட்டுக்கே வந்து பண்ணி விடுவாங்க. ப்ரீவியஸ் புக்கிங் இஸ் மேண்டிடேட்டரி. ஸோ கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல சூப்பரா மேக்கப் பண்ணி விடுவாங்க. மறக்காம கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பாய். இன்னமும் உங்க கைக்கு மெஹந்தி டிசைன் போட தெரியாது, கைக்கு யாராவது மெஹந்தி வச்சுடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்ன நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மெஹந்தி போட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹென்னா ஸ்டென்சில்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து எனக்கு பிடிச்ச டிசைன்ல ஸ்டென்சில்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கியூட்டான ஸ்டென்சில்ஸ் டிசைன்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம மெஹந்தி போட போறோம். ஸ்டென்சிலுக்கு பேக் சைட்ல பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நான் கையில ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இவங்க கிட்ட கிட்ஸுக்கு பிரைடல்ஸ்க்கு 1000+ டிசைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே மோஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தான். இவங்க கிட்ட ஸ்டென்சில் ஆர்டர் பண்ணும்போது இவங்களே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆர்கானிக் ஒண்ணுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கெமிக்கல் எதுவுமே இல்லாம ஆர்கானிக்கா இது வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ மெஹந்தி வைக்க டைமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இன்ஸ்டன்ட் ஹென்னா நம்ம கையில வச்சிருமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு 10 to 15 minutes அப்படியே கையில இருக்கட்டும். இன்ஸ்டன்ட் கொண்டான தண்ணியில கை வச்சா உடனே போய்டும் மட்டும் நினைச்சிடாதீங்க. 2 to 3 days கண்டிப்பா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இவங்க கிட்ட ஸ்டென்சில் ஸ்டார்டிங் பிரைஸ் ஜஸ்ட் 25 rupees மட்டும் தான். அண்ட் ரம்ஜானுக்காக நிறைய ஆஃபர்ஸ்மே போட்டிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஹோல்சேலையும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் இருக்கேன். வேணும்ன்றவங்க DM பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.